வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் என்ன பேசப் போகிறோம் என்பதை இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சூரியன் முதல்ல கண்ணு நல்லா இருக்கும்போது தெரியாது. கண்ணு நல்லா இருக்கும்போது சூரியனை கும்பிடணுமேனு புத்தியே வராது. கண்ணு கெட்டதுக்கப்புறம் ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்க, உனக்கு சூரிய தோஷம் இருக்குது, அதனால் சூரியனை கும்பிடுவாங்க. அதனால் கண்ணு கெட்டதுக்கப்புறம் போய் பல பேர் சூரியனை கும்பிடுவான். அதுக்கு தான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்டாலினுக்கு பக்காவாக பொருந்தது. தோற்று வீட்டில் உக்காந்த உடனே தான் அவருக்கு ஏண்டா தோற்றோம், என்ன காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு பார்த்தார். கூட இருந்தவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்கள் மருமகனையே நம்பிட்டீங்க. மருமகன் பெண்ணை நான் வச்சுருக்கேன், 250 பேரை வேலைக்கு வச்சுருக்கேன், அதனால் அதிலிருந்து சொல்கிற விஷயமெல்லாம் இதுதான்னு சொல்லி உங்களை மூளை செலவை செஞ்சு ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டாரு. அதனால் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டதுனால தான் உங்களுக்கு இந்த கதி. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் தோத்தீங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நல்லது. அதனால் நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்கன்ட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அவருக்கு அறிவு இருந்தால் என்ன இப்போவோ என்னமோ பண்ணியிருப்பார். அவருக்கு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு இல்லை. அப்போ கூட இருந்தவங்ககிட்ட கேட்டார், நானே தெரியணும். அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, நீங்களே ஒரு வலைத்தளம் ஓப்பன் பண்ணுங்கன்னு. வலைத்தளம்னா என்னென்ன இருக்குது? வலைத்தளம்னா ஆங்கிலத்தில் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. வெப்சைட்டுனா இன்டர்நெட்டில் போய் அந்த வலைதளத்தில் போனால் பல பேர் அந்த வலைதளத்துக்கு கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களை கேட்டால் அவங்ககிட்டே நீங்கள் பேசலாம், உங்கள் கட்சி உறுப்பினர்கள்ட்ட, தொண்டர்கள்ட்ட. அப்போ தான் உங்களுக்கு என்ன காரணம் நம்ம தோற்றதுன்னு தெரியும். சபரீசனையே நம்பி ஏமாந்தது போதும் அப்படின்னா. அப்போ அவர் இது நல்ல ஐடியாவாக இருக்கு, கட்சிக்காரன்ட்ட நம்மளே பேசலாம்னு சொல்கிறாங்களே, அவன் கருத்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்ட்டு வலைதளம் ஆரம்பிக்கிட்டார். உடனே அவருக்கு உடன்பிறப்பின் குரல், அவங்க அப்பா அன்னைக்கு அந்த காலத்தில் அப்படி தான் உடன்பிறப்பேன்னு எழுதுவார். இவர் பேசுகிறத மற்றவன் கேட்பான். அவன் தலை எழுத்து ஆரம்பத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க, சினிமா வசனமாக. போக போக உடன்பிறப்பேன்னு இவர் எழுதுகிற கடிதத்துக்கு பயந்துக்கிட்டே முரசொலியை பல பேர் வாங்கலை. முதல்ல நல்லா விற்றுக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு கடிதம் எழுதணுன்னு அவனுக்கு சித்திரவதையாகி முடியாதையான்ட்டான். அப்புறம் தான் வரவன்லாம் அவர் பார்க்க வந்தா, வா வா வா, எந்த மாவட்டம் ஐயா, புதுக்கோட்டை ஐயா, அப்படியா, இந்தா இப்போ முரசொலி சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா கட்டிட்டு போ ஒரு 2 வருஷத்துக்கு. அவன் பார்ப்பான், இது என்னடா அது, போனால் 2 தான் கட்டிட்டார் அப்படின்ட்டு. அது ஒரு ஆயிரக்கணக்கான பணம் கையில் கொடுத்துட்டு வெளியில் திட்டிக்கிட்டே வருவான். வெளியில் வந்தோடனே எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் சொல்லிட்டான், அந்த ஆள்கிட்ட போகாத, போனால் சந்தா கேட்பார், போனால் 10,000 5,000 ரெடியாக வச்சுக்கிட்டு போ அப்படிம்பாங்க. இதுக்காகவே பல மாவட்ட செயலாளர் பார்க்குறதையே விட்டுட்டான். அப்படி இருந்தது அவர் உடன்பிறப்புன்னு சொல்லி இவர் எழுதின கடிதம். அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், பையன் உடன்பிறப்புன்னு குரல், அவன் குரலை நம்ம கேட்பையா, நம்ம அப்பா குரலுக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் ஓடினான். இப்போ நம்ம பேச வேணாம், அவன் என்ன பேசுகிறான்னு கேட்போன்ட்டு உடன்பிறப்பின் குரல்னு ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணால் 4,00,000 பேர் வந்துட்டான் உள்ளே, குதிச்சுட்டான். 4,00,000 பேர். என்னப்பா இவ்வளோ குதித்து பேசுகிறாங்களேன்னு, அவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கு, அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கோம், நம்ம புரிஞ்சுக்கங்கன்னு இருக்கான். பிஏலாம் அவன் பிஎங்கள் பூரா அறிவாளின்னு நினச்சான். அவன் அதை விட மோசம். அவன் எழுதி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கல்ல, அறிவாளியாக இருந்தால் அப்படியே எழுதி கொடுப்பானா, மாட்டி விடுறான்ல. உதயநிதி அதை பேசி பேசி மாட்டிக்கிறார், இவரும் பேசி பேசி மாட்டிக்கிட்டார். அதனால் ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆனது டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்த்து படிக்கிறார். அப்போ எழுதி கொடுத்தவனே டிசம்பர் மாதம்னு தானே எழுதி கொடுத்துருக்கான். அதனால் இது யார் ஒன்றுமே தெரியாதவனோ வச்சுருக்காரு. அதனால் இந்த தடவை தானே பார்த்துடணும்னு என்னையா எழுதுனானா கொட்டுறான். ஒருத்தன் சொல்கிறான், தலைவரே உங்களுக்கு யோசிக்கும் திறன் இருக்கிறதா அப்படிங்க. அப்புறம் அப்படியே தொடர்றான், செந்தில் பாலாஜி தான் உங்கள் வீழ்ச்சிக்கு காரணம்னு எழுதுறான். என்னடா செந்தில் பாலாஜி எப்படி காரணம், மேற்கொண்டு சொல்ல என்ன சொல்கிறான்னு பாரு அப்படின்ட்டு அவரை நிறுத்திட்டான். நிறுத்தினோன்னே திருப்பி நீங்கள் ஷேர் பண்ணு, செந்தில் பாலாஜி காரணம்னு ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேளு அப்படிங்கிறார் ஸ்டாலின். அவன் பிஏ அடித்தான், செந்தில் பாலாஜி தான் காரணம்னு ஒத்த வரியில் முடிச்சுட்ட, தலைவருக்கு புரியலை, ஏன் செந்தில் பாலாஜி காரணம்னு சொல்கிற அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்கிறான், தலைவரே நம்ம தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் குடிக்கிறான்,
2 கோடி பேர் குடிக்கிறவன்ட்ட போய் பாட்டில் வாங்குறவன்ட்ட போய் 10 ரூபா 20 ரூபான்னு கூட வாங்கிட்டீங்க. இந்த 10 ரூபா 20 ரூபா வந்ததுனால உங்கள் குடும்பத்துக்கு கோடிக்கணக்கில் மாதம் மாதம் நான் ஒவ்வொரு நாளும் பணம் வருதுன்னு பணத்துக்கு ஆசைப்பட்டீங்களே, ஒன்று யோசிச்சிங்களா? 2 கோடி பேர் குடிக்கிறவனு உங்களை திட்டினான், அந்த 2 கோடி பேரும் உங்களுக்கு ஓட்டு போடாமல் எதிர்த்து ஓட்டு போட்டானே, இதை யோசிச்சிங்களான்னு. அப்போ தான் அவருக்கே உரைச்சது. ஆகா, செந்தில் பாலாஜி 10 20ன்னு வாங்கி நம்மளை ஏமாற்றி பாதியை அந்த ஆளும் மங்காம் போட்டு பாதியை நமக்கு கொடுத்தாங்க. இப்படி ஒரு கதை வந்திருக்க. 2 கோடி பேர் ஓட்டு குடிமகன்கள் ஓட்டு போச்சே. அருமையான பாயிண்ட்டு. ஏமாந்துட்டோமே, செந்தில் பாலாஜி ஏமாற்றிட்டாப்புலையே. அவர் உங்களை தானே ஏமாத்தினார், ஊரை பூரா ஏமாத்தினார் இல்லை. அது மெயினாக அப்படியே உட்காந்துட்டார். சரி, வேறு என்னப்பா அப்படின்னாரு. உங்கள் பிடிஆர் உங்கள் பையனும் உங்கள் மருமகனும் 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு பேசினார்ல, அப்படி பேசுனதுக்கு நீங்கள் ஏதாச்சும் மறுப்பு தெரிவிச்சிங்களா? பிடிஆர் சொல்வது பொய். 30,000 கோடி என் பையனும் மருமகனும் சம்பாதிக்கலை, அதை நிரூபித்தால் நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்ட்டு பிடிஆரை கட்சி விட்டு வழக்கியிருக்கணும்ல. அப்போ தானே மக்கள் ஒன்று நம்பியிருப்பாங்க. நீங்கள் வாயவே திறக்கலையே. அப்போ என்ன அர்த்தம்? 30,000 கோடி சம்பாதிச்சதோ ஒத்துக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். ஆமாம், இது நமக்கு யோசனையே வரலையான்னு. அப்போ எல்லோரும் நம்பிட்டாங்க. அவர் சொல்கிறார். அவருக்கு திருப்பி மந்திரி பதவியை கொடுத்தீங்க. ஸோ அவர் வெளியில் போனால் உண்மையை சொல்லிடுவாருங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு மக்கள் நினச்சாங்க. ஸோ மக்கள் உங்களை ஊழல் முத்திரையை அப்போ தான் குத்துனாங்க. குடும்பத்தோடு கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு ஒன்று. அப்போ தான் அவருக்கு யோசனை, ஆமாம் நம்ம மறுப்பு தெரிவிச்சிருக்கிறோமே அப்படின்னு. இன்னொருத்தர் எழுதுனா, ரெட் பிக்ஸை வச்சு உங்கள் பையனை வச்சு அட்டூழியம் பண்ணீங்க, ஒட்டுமொத்த சினிமாக்காரனும் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டான் அப்படின்னு. ரெட் பிக்ஸில் பையன் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டான் இருக்குன்னா அப்போ தான் அவருக்கு தோணும். கூப்பிட்டார், ஏய் என்ன அவ்வளோ பேரும் ரெட் பிக்ஸில் அநியாயம் பண்ணுங்கிறீங்க, என்னையா பண்ணேன்னு இருக்காது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணலப்பா, அவங்கள காம்பா அப்படின்னு. இல்லை ஒட்டுமொத்த சினிமா உலகமே நமக்கு எதிராக போச்சுன்னீங்களே. இல்லை சும்மா வேலை இல்லாமல் சொல்கிறான். அப்போ மனைவிட்ட சொல்லியிருக்காரு, இவனும் ஒரு காரணம் நம்ம தோற்றதுக்கு, இவன் நிறையா வேலை பண்ணியிருக்கான். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருன்னா, G2ன்னு சொல்லி உங்கள் மருமகன் ஊரில் இருக்கிற நிலங்களை பூரா அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்று அதில் நிறையா குளறுபடி பண்ணி ஏமாத்து வேலை பண்ணி இந்த லேண்டை விற்றவன் பூரா, நிலத்தை விற்றவன் பூரா உங்களுக்கு எதிராகிட்டான். மருமகனால் உங்களுக்கு பல ஓட்டு போச்சு. ஓ, மருமகன் இந்த வேலை பண்ணிவிட்டாங்களா? ஏதோ G2 ஃப்ளாட்டு போடுறேன்னா கடைசி இந்த வேலை பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு மனைவிட்டு சொல்லியிருக்காரு. நம்ம குடும்பமே நமக்கு சத்துருவாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ ஓட்டும் போயிருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னும் சொன்னால் சேர்பாவும் காரணம். என்ன சேர்பாவு? கட்டிடம் கட்டுறதுல பூரா கமிஷன், பார்ட்டி ஃபண்டு, அதுக்கப்புறம் கமிஷன் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 சதுர அடிக்கு ஊழல் பண்ணவன் உலகத்திலே நீ ஒரு ஆள் தான். 1 சதுர அடிக்கு 140 ரூபா லஞ்சம்னா என்ன ஆகும்? கட்டிடம் கட்டினவனு எதிராக போனான், கட்டிடம் வாங்கினவன் கேட்டான் கட்டினவன்ட்ட, என்னையே அவ்வளோ விலை கூட்டிகிட்டேன். ஆமாம்மா, 1 சதுர ஃபீட்டுக்கு 140 ரூபா லஞ்சமாக வாங்குறாங்க. அவனும் எதிர்த்தான், இவனும் எதிர்த்தானான். ஆக ஒட்டுமொத்த ஆளும் உங்களுக்கு எதிரானான். இப்படி ஒரு கூட்டம் பூரா உங்களை வெறுத்தது அப்படின்னு அவர் ஒரு கதை. இப்படி ஒவ்வொரு கதையாக சேர்த்து இவருக்கு தலையே சுற்றி போச்சு. மண்ணை குடைஞ்சிங்களே, மண் இது பண்ணீங்களே. செந்தில் பாலாஜி மணலை வந்து லீடிங்கில் போனாலே அள்ளுனார மக்கள் என்ன நினைப்பான்? மணல் கொள்ளைக்காரன் நினைப்பானே. இல்லை, செந்தில் பாலாஜி அடக்கி வச்சிங்களா? 41 பேர் செத்தானே, அவன் பாவம்லாம் என்ன ஆகும்? அந்த ஆத்மாக்களின் சாபம்லாம் என்ன ஆகும்? இங்கே சென்னை சிட்டி போலீஸில் அருண்கிற IPS ஆளை வச்சுக்கிட்டு அவர் என்ன அநியாயம் பண்ணார், அக்கிரமம் பண்ணார், அதை கண்டுக்கிட்டீங்களா நீங்கள்? அதிலெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சாபங்கள் வந்தது, எவ்வளோ பேர் எதிர்ப்பானா அப்படின்னு சொன்ன உடனே தலை சுற்றி போச்சான் அவருக்கு. உடன்பிறப்பின் குரலில் இவ்வளவு விஷயம் வந்துருச்சு. அதனால் நாம் பெருசாக தப்பு பண்ணிட்டோம், இனி 5 வருஷம் ஆகுமே அப்படின்னு மிகவும் கவலையில் இருக்கிறாராம். இதை முதலையே செஞ்சுருக்கணும், மருமகனை வச்சு வந்து அவங்க ஏதோ கம்ப்யூட்டரை வச்சு ஏமாற்றிவிட்டாங்க அப்படின்னு அப்படியே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறாராம் ஸ்டாலின் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அடுத்தது இப்போ அருண் IPSஸை பற்றி பேசணும். நேற்று கோர்ட்டுக்கு போனார், ஹைகோர்ட்டு கேட்டாங்க, என்ன விளையாடுறையான்னாங்க. என்ன சார், நீ கண்டவனெல்லாம் தூக்கி நீ குட்டாஸில் போட்டுருக்க அப்படின்னாரு ஜட்ஜு. நான் கண்டவனை போடலையா?
அப்போ எதுக்கு அந்த அளவு உள்ள போட்ட? ஒரு கட்டுமான அவர் நிறைய ஃப்ராடு பண்ணிட்டாரு. அதை மக்கள்லாம் போராடினாங்க. ஜட்ஜுங்க கேட்கல. எந்த மக்கள் போராடினா? உனக்கு புகார் வந்திருக்கா? எத்தனை பேர்கிட்ட இருந்து புகார் வந்துச்சு? அவங்க போராடினவங்க ஃபோட்டோவை காமி, வீடியோ காமின்னு கேட்காம விட்டார் ஜட்ஜ். உடனே சுற்றிட்டார். அதனால தான் போட்டேன். இல்லை இந்த தேமுதிக சுற்றிச்சுட்டு ஏதோ பணத்தை வாங்கிட்டு அவருக்காக ஒரு குண்டர்கள் சட்டத்தில் போட்டதா சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டுருக்கணும். ஜட்ஜுங்க கேட்கல. சரி அப்படின்ட்டு இனிமேல் இந்த குண்டர் சட்டம் போடுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்ட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிக்க தான் உனக்கு சம்மன் அனுப்புனா, சம்மன் கொடுக்க வந்தவனே 2 மணி நேரம் காக்க வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னா? இல்லை அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய 28 வருஷ பணியில் இதுவரை என் மீது ஒரு புகார் கூட வந்ததில்லைன்ட்டார். ஜட்ஜுங்க நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? புகாரே வரவே இல்லை அப்படின்னு ஒன்று ஜட்ஜுங்க ஒரு நல்ல ஆஃபீஸர் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அருணுக்கும் சரி மற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவர் மீது புகார் வரலைங்கிறது. மனித உரிமை ஆணையம்னு ஒரு ஆணையம் இருக்குது, மாநில மனித உரிமை ஆணையம். அங்கே போங்க. கே சாமிங்கிறவர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு இவர் மேலே. என்ன புகார்? அவர் இவரை எதிர்த்து பேசினாராம். ராத்திரியில் வழக்கமாக நைட்டில் போய் அவரை வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்து, அவர் குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு, மனைவி இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு கூட மனசாட்சி இல்லை. அவரை தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன், அவர் நினச்சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, என்ன குற்றம் செய்தோம் தெரியலையன்னா அது பங்களாவுக்கு போகுது, அடையாறில் ஒரு காட்டு பங்களாவில் போகுது. அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. என்ன சார் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? கமிஷனர் அருணை எதிர்த்தா பேசுனேன்னு சொல்லி அடி, இரவு முழுவதும் அடி. அவருக்கு 36 வயசு தான் ஆச்சு. அவர் சொல்லிட்டார், இதுக்கு மேலே ஆச்சுங்கன்னா நான் செத்துருவேன், நீ செத்தாலும் கவலை இல்லை. அவர் சொல்லிட்டார், செத்தா பணத்தை தூக்கி கூவணத்தில் போடுன்ட்டார், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அடித்த உடனே அப்படியே மயங்கி மூச்சு விட முடியாமல் அப்படியே விழுந்துட்டார். அவங்க கேட்குறாங்க அவர் அருண்கிட்ட, அந்த 2 போலீஸ்க்கு ஆஃபீஸரும், சார் மயங்கிட்டான் என்ன பண்ணுறது? ராயப்பேட்டை கொண்டு வா, ஐசியூ அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குமா? இடிய மீன் இருந்த சர்வாதிகாரி நாட்டில் கூட இப்படியெல்லாம் நடக்காது. இன்றைக்கி உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஒரு அட்டூழியம் வந்து நடக்காது. ஒரு பொம்மை முதல்வர், ஏபிசிடி தெரியாத முதல்வர் உட்காந்துருந்தா இவ்வளோ அட்டூழியமாக? அவர் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க ஐசியூ, ராயப்பேட்டை சென்னையில். எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட போது அந்த ஆஸ்பத்திரி தான். அங்கே கொண்டு போய் டாக்டர்களை மிரட்டுறாங்க, ஒழுங்காக சிகிச்சை கொடு. அவங்க சிகிச்சை கொடுத்து பயந்துட்டாங்க, செத்துட்டா என்ன பண்ணுறது? சிகிச்சை கொடுக்குறாங்க, கொஞ்சம் உயிர் பிழைக்கிறார். உயிர் பிழைச்சோடனே கேஸை போட்டு புழலுக்கு அனுப்பு. இவர் சொன்னார், கேஸை போட்டு புழலுக்கு அனுப்பு. கொஞ்சம் நல்லா உட்கார்ந்த உடனே அவரை கேஸை போட்டு புழல் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. புழல் ஜெயிலுக்கு போனால் அங்கேயும் அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்னு தெரியல. இங்கே வெளியில் இவருக்கும் புழல் ஜெயிலுக்கு என்ன சம்பந்தம்னா என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல. அடித்த அடியில் வெளியில் வந்து மனித உரிமை ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு. இவரை எப்படியா தூக்கி இதில் போட்டீங்க, என்னை கொலை செய்ய முயற்சித்தவராச்சு, நான் செத்துருப்பேனே அப்படின்னு புகாரையும் கொடுத்துட்டு போராட்டம் வச்சுருக்காரு. அருண் சொல்கிறாரு, என் மேலே இது ஒரு புகார் கூட வரலன்னு. இதை விட ஒரு கொலை முயற்சி, இதை விட புகார், ஆளை கொலை பண்ணுற வேலை பண்ணியிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் இதில் திருவேடம்ங்கிறவனே நீங்கள் சுட்டு கொண்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, என்கவுண்டருங்கிற பேரில். அது கொலை கேஸ் ஆச்சே. ஆம்ஸ்ட்ராங் இதில் ஏன் சுட்டீங்க திருவேங்கடத்தை? அவர் தப்பிச்சு ஓட முயல்றதுனால சுட்டிங்களா? இல்லை சேகர்பாபுவும் இவருக்கு இந்த செல்வ பெருந்தையும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதை வெளியில் சொல்லிடுவாருங்கிறதுக்காக சுட்டாங்களா? கொலை கேஸ் ஆச்சே. அந்த புகார் என்னாச்சு? அதுக்கப்புறம் ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவனுக்கு எதிராக பேசினார். திருமாவளவன் சொல்லி அவனை உள்ள தள்ளு கூண்டாசில்னு சொன்ன உடனே அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போய் குண்டர்கள் சட்டத்தில் ஜெயிலில் போட்டிங்களா இல்லையா? இதை விட பாவம் இருக்குது. என் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லை, நீங்கள் இன்னும் நிறைய இருக்கேன்ட்ட, நிறையா இருக்கு. அதனால் இவ்வளவையும் பண்ணிவிட்டு நான் 28 வருஷத்தில் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. எனக்கு எதிராக குற்றவாளிகளும் அயோக்கியர்களும் சமூக ஊடகங்களில் பரப்புகிறாங்கிறது. சமூக ஊடகங்களில் பேசுகிறது நான் கூட தான் பேசுகிறேன். நான் குற்றவாளியா?
நான் யாரையும் அடித்து கொலை பண்ண முயற்சி செஞ்சேன்னா? நான் அடித்து என்கவுண்டர் இருக்கிற பேரில் கொலை பண்ணேன்னா நான் குற்றவாளியா? வாழ்க்கையில் எந்த தப்பும் செய்யாமல் வாழ்கிறவங்க நாங்கள். எங்கள் மேலே கேஸை போட்டிங்களே, நீங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் குற்றவாளி. எங்கள் மேலாம் வழக்கு போட்டிங்களே, நாங்கள் குற்றவாளியா? நான் படித்த படிப்பில் பாதி கூட படிக்காத ஆள் நீங்கள். நான் குற்றவாளி, நீங்கள் யோகிய, அப்படி தானே? நான் காவல்துறையில் இருந்து 25 ஆண்டு காலம் பணி முடித்து வெளியில் வரும்போது பல பேர் அழுதான். நல்ல மனுஷன் போகிறாருன்னு. உங்களுக்கு ஒருத்தர் அழுவானா? தொலைஞ்சார் அப்படின்னு தானே நினைப்பான். நீங்கள் வாங்கி வந்த பேர் அதுதானே. நான் வெளியில் வரும்போது சார் கார் இல்லாமல் இருக்காருன்னு அவ்வளோ பேரும் பணம் போட்டு எனக்கு ஒரு காரை பரிசாக கொடுத்தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது பாருங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கின மரியாதை மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்வதில் நீங்கள் தான் முதல் குற்றவாளி. பல தவறுகளை பல குற்றங்களை பண்ணவங்க. அயோக்கியர்னு மற்றவங்கள சொல்லாதீங்க. சமுதாயமே உங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு சோசியல் மீடியாவில் பேசுகிறவனை விட்டுருங்க. கீழே கமெண்ட்டுன்னு போடுறான் 2000-3000 பேர். ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளை படித்து பாருங்கள். குற்றவாளி யார், அயோக்கியர்கள் யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் சவுக்கு சங்கர் மட்டும்தானே உங்களை எதிர்த்து பேசுகிறாரு. எங்களை போன்றவர்கள் கூட எதிர்த்து பேசுகிறது. எங்கள் மேலாம் என்ன கேஸ் இருக்குது? நீங்கள் இப்போ போட்ட 3 கேஸு தான் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அருணுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் காத்துக்கிட்டு இருக்குது. கையில் அதிகாரம் கிடச்சிட்டா நம்ம கடவுள்னு நினைப்பா, நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு நினைப்பா, திருமாவளவன் நம்மளை கடைசியில் காப்பாற்றுவாருன்னு நினைப்பா. பாவங்களை அடுக்கிக்கிட்டு யோகியர் மாதிரி வேஷம் போடாதீங்க. அருண், உங்களை மாதிரி எத்தனை அதிகாரிகளை பார்த்தேன். அவங்க கால் தூசு பெற மாட்டீங்க நீங்கள்லாம். அப்படிப்பட்ட அதிகாரிகளுடைய நான் பார்த்து பழகினாரு. இப்படி ஒரு மோசமான அதிகாரியை நீங்கள் அதிகாரியை விட்டுருங்க, வஸ்ட் ஹியூமன் பீயிங், இப்படி ஒரு மோசமான மனிதரை நாங்கள் பார்த்தது. எல்லாத்தையும் பயமுறுத்திடுவீங்க, எல்லாத்தையும் அடிச்சிடுவீங்க. அதிகாரம் இருக்குன்னா போலீஸ் ஸ்டாரை உங்கள்கிட்ட இருந்து கலட்டணும். கூடிய சீக்கிரம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இந்த மாதிரி அதிகாரத்தை கொடுத்துட்டா மனிதர்களாக இல்லாமல் மிருகங்களாக மாறுவீர்களா அப்படிங்கிறத இவ்வளவு விதாசம் வயிறறிஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம். இந்த பாவம், அப்பாவிகளின் பாவம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சும்மா விடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நாம் திருந்துங்க. கடவுள் கொடுத்துருக்க நான் பதவி, அதை வச்சு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அதை வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்கிறாரு சவுக்கு சங்கர், பதில் சொல்லுங்கண்ணே. அவர் மேலே கேஸை போடுங்க. அவர் அயோக்கியர் குற்றவாளிங்கிறீங்கள. சவுக்கு சங்கர் மேலே நான் 500 கோடி சம்பாதிச்சிட்டேன் எப்படியா சொல்கிறேன்னு ஒரு மானன ஸ்ட்ரீட் வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஆளுங்க பேர் முதல் கொண்டு சொல்கிறாரு. நீங்கள் யார் யார்கிட்ட வாங்கினீங்கன்னு ஒரு வழக்கை போடுங்க. சும்மா கைது பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போய் கையை ஒடிச்சா அவர் வாய் பேசாமல் இருக்கிறவாருன்னு நினைப்பா. அதனால் அருண் அவர்களுக்கு சொல்கிறேன், நல்ல மனிதர்களாக மாறுங்கள், மனசாட்சியுடன் செயல்படுங்க. பதவி இருக்கிறது என்று ஆடாதீர்கள். ஆடுனீங்கன்னா அடங்கிடுவீங்க. பெருக்கத்து வேண்டும் பணிவுன்னு நம்ம நூல்களில் சொல்லியிருக்கோம். நமக்கு பதவி வரும்போது தான் பணிவு வரணும்னு. பணிவு என்பது 1% கூட உங்களிடம் இல்லை. ஆணவம், அகங்காரம் இதுதான் இருக்குது. கூடிய விரைவில் அழிந்து போவீர்கள். கடவுளுக்கு பயப்படுங்க அப்படிங்கிறத அருண் அவர்களுக்கு நான் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். டெல்லி சென்ற விஜய் சென்னை திரும்பினார். டெல்லி போனார், பிரதமரை பார்த்தார். அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனை பார்த்தார். எல்லாரும் சொன்னாங்க ராகுல் காந்தியை போய் பார்த்து விருந்து சாப்பிட போகிறாருன்னாங்க. சோனியா காந்தியை போய் பார்க்க போகிறாருன்னாங்க. யாரையும் பார்க்காம நேரம் வந்துட்டார். உடனே இங்கேருந்து பள்ளியை கிளப்பிட்டான். மோடியை பயமுறுத்திட்டார். ராகுல் காந்தியை போய் பார்த்தா அவ்வளோதான், சோனியா காந்தியை போய் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு பயமுறுத்திட்டார். அதனால தான் அவர் பார்க்காம வந்துட்டாருன்னு சொல்லி பள்ளியை கிளப்பி விட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் ஒரு நல்ல அறிவுரையை சொல்லியிருக்காங்க அவருடைய அட்வைசர், அவருடைய ஆலோசகர்கள். பிரைம் மினிஸ்டரை போய் பாருங்கள், ஃபினான்ஸ் மினிஸ்டரை பாருங்கள். அதே சமயத்தில் காங்கிரஸ் தலைவர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் வரும். நீ அவங்காளா அப்படின்னு நினச்சிட்டு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அதனால் அஃபிஷியலாக நீங்கள் போனீங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக நீங்கள் போனீங்கன்னா அவங்கள மட்டும் பார்த்துட்டு வாங்க. அவர்களுக்கு எதிரியை பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் போனால் அங்கே போவார், இங்கே சோனியா காந்திகிட்ட போவார். அவங்க ஸ்டாலின் ஒரு பேப்பர் கொடுப்பார், மோடிகிட்ட வாங்கி செய்யலாம் பாரு.
சோனியா காந்தியை சந்தித்தாருன்னு டிவியில் வரும், ஸ்டாலின் கிழிச்சு உள்ளே போட்டுரும். நம்ம தமிழ்நாடோட இது கெட்டு போய் அவர்களுக்கு எதிரியை நம்ம நண்பனாக்கக்கூடாது. அவர்களிடம் காரியம் சாதிக்க வேண்டுமானால் அவர்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அடுத்தது வெளியில் வந்தார், பத்திரிக்கைக்காரன் பூரா போய் மைக்க நிட்டினான். சார் பேசுங்கிறான். அவர் திரும்பி கூட பார்க்கல. சார் மேடம் ஜெயலலிதா வந்ததுக்கு யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் why are you not meeting with Rahul Gandhi, sir? Why are you not meeting with Rahul Gandhi? ஓடிட்டாருன்னு நான் ஓடலை. இந்த பத்திரிக்கைக்காரனை பார்த்து பயந்துட்டு தான் போயிருக்காரு. பத்திரிக்கைக்காரன் பேசித்தான் ஆகணுங்கிறியே, உன் பத்திரிக்கைக்காரனெல்லாம் கேட்குறேன். ஒருத்தர் யோகியம் இருக்கியா நீ? பத்திரிக்கைக்காரன் எல்லாம் கவரில் 500,000 ரூபா வாங்குறாள். நீ அங்கே வச்சுக்கிட்டு வந்தாருன்னா என்ன கேள்வி கேட்ப நீ? பத்திரிக்கைன்னா ஒரிஜினல் பத்திரிக்கையாக இருக்க, சன் டிவி பத்திரிக்கைக்காரன் இருக்கான், அவன் வேணும்னே கடுப்பேற்றுற மாதிரி கேள்வி கேட்பான். தினகரன் பத்திரிக்கைக்காரன் இருக்கான், அவன் திமுக, அவன் இதுவாக கேட்பான். அதனால தான் விஜயகாந்த் உங்களெல்லாம் உதைக்க வந்தார். உங்களை உதைக்கிறது தான் என் ரைட்டு. நானும் இப்போ ஒரு பத்திரிக்கைக்காரன் தான். பத்திரிக்கைக்காரனாக நடத்துகிறீங்க, எல்லாத்துட்டையும் லஞ்சம் வாங்குறீங்க, டிவி சேனல்னு வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் பணத்தை மாதம் வாங்கிட்டு டிவி சேனலை நடத்துகிறீங்க, பத்திரிக்கைன்னு வாங்கிக்கிட்டு பணம் கொடுத்தா செய்தி போட்டுறீங்க. பெய்டு நியூஸு செய்தி தானாக போடணும், பணத்தை வாங்கிட்டு இப்போ இதை போடுறீங்க. நீங்கள்லாம் ஒரு பத்திரிக்கைக்காரன், நீங்கள் கேட்டால் பேசணுமா? கேட்டால் ஒழுங்காக போய் கேள்வி கேட்பீங்களா? கிறுக்குத்தனமாக கேட்பீங்கள்ல. அது உங்களுக்கு கருணாநிதி தான் லாயக்கு. 3 அடியால் வச்சுருப்பார். அந்த ஆள்கிட்ட கிறுக்குத்தனமாக கேட்டால் தலையை தடவுவார். அப்படி தடவுவார். கூட இருக்கிறவன் உதன்னு உதைப்பான் பத்திரிக்கைக்காரனை. உதைச்சாலுக்கு பயப்படுவான் பத்திரிக்கைக்காரன். ஆனால் கொஞ்சம் ஏமாளியாக இருந்தால் கண்டபடி கேள்வி கேட்பான், கோபத்தை ஏற்றுவான். அதுதான் உதைக்க போனார் விஜயகாந்த். பத்திரிக்கைக்காரனுக்கு சொல்ல எவனும் யோகியம் இல்லை. நீ போய் ப்ரெஸ் கிளப்பில் பூரா போய் பார்த்தா எல்லாம் குடிச்சிட்டு தூங்குறான் எல்லா பேரும். நீ எல்லாம் பத்திரிக்கைக்காரன் நாகரிகமாவா? நியாயத்துக்காக பேசு. எவன் காசு பணம் கொடுத்தாலும் எனக்கு வேணான்னு சொல்லு, உனக்கு நான் மாலை போடுறேன். விஜய் மாதிரி ஆள் உங்கள்கிட்ட பேசுவேன். நீயே எல்லா அயோக்கியத்தை மட்டும் பத்திரிக்கைக்காரன் யார்கிட்ட வர்றீங்க? ஊடகங்கள் தமிழ்நாட்டில் யோகியனே இல்லை, என்னுடைய கருத்து தான். காவல்துறையிலேருந்து தான் பார்த்தேன்ல உங்களை. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாமூல் வாங்குவீங்களா இல்லையா? தீபாவளிக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் க்யூவில் நிற்பீங்களா இல்லையா? பட்டாசு வாங்குறதுக்கும் ஸ்வீட் வாங்குறதுக்கும் சஃபாரி வாங்குறதுக்கும் உங்கள் லட்சணம் தெரியாது. நானும் ஊடகமாக மாறிட்டேன்ல. ஒரு வேலை என்கிட்ட கேட்டேன், அசோசியேஷன் போடா உன் வேலையை பார்த்து. எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் கூட அசோசியேஷனை சேர் பண்ண நான் தனியாக நிற்கிறேன். ஒருத்தனோட கூட சேர மாட்டேன். எவனாச்சும் யோகியனாக இருந்தால் என்கிட்ட சேர். கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு எவனுக்கும் யோகியதை கிடையாது அப்படிங்கிறது தான் விஜய் செஞ்சதான் ரைட். உங்களை விரட்டிட்டு திரும்பி கூட பார்க்காம போனார்ல, அதுதான் மிகவும் சரியான முடிவு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது விஜய் ஒரு அறிவிப்பு போட்டிருக்கார். தாவைக்காவை சேர்ந்தவர்கள் பதவியில் இருப்பவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஊழல் பண்ணிங்கன்னா பதவியை விட்டு தூக்கிடுவேன். அரசாங்க பதவியிலேருந்தும் தூக்குவேன், கட்சி பதவியிலேருந்தும் தூக்குவேன். அது நல்ல விஷயம், அருமையான விஷயம். ஊழல் பண்ணவங்களை நீங்கள் தண்டிக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொன்று நான் சொல்லணுமே, வெறும் ஊழல் தான் தமிழ்நாட்டில் பிரச்சனைன்னு இல்லை. நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்கன்னா ஊழலும் ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. ஆனால் மற்ற தவறுகளையும் பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு உங்கள் கட்சியிலே இருந்துக்கிட்டு திருமாவளவன் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாரு. ஆதவர்ஜுன் அவர் கையில்ன்ட்டு. ஆதவர்ஜுன் நான் கேட்குறேன், பொதுப்பணித்துறை அமைச்சர் தானே ஆதவர்ஜுன். அவர் என்ன அறிக்கை விடுறாரு? அறிவிக்காத மின்வெட்டு இருக்கக்கூடாதுங்கிறார். யார் அவள் முதலமைச்சரா? பொதுப்பணித்துறையை தானே பேசணும். மின்வெட்டை பற்றி நிர்மல்குமாரில் பேசணும். ஆதவர்ஜுன் ஏன் பேசுகிறாரு? அவருக்கு ஏன் இவ்வளோ அதிகாரம் கொடுக்குறீங்க? உங்கள் பேரை கெடுக்கிறாரு இல்லை? அதுக்கடுத்து ஒவ்வொரு துறையாக பேசுகிறார். டாஸ்மாகில் அதிக விலைக்கு வைக்கக்கூடாது, அதுக்கு டாஸ்மாக்னு ஒரு மந்திரி இருக்கார், அவர் பேசுவார். இவர் என்ன துணை முதலமைச்சரா? அதனால் வெறும் ஊழல் மட்டும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன நடக்குது தெரியுமா? பல பேர் கேட்குறாங்க, காரியம் என்ன சாதிக்கணும், அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? திருமாவளவனை போய் பாரு, அவருக்கு பணம் கொடு, அவர் உடனே உனக்கு காரியத்தை சாதித்து கொடுத்துப்பாருன்னு பல பேர் பரவலாக பேசுகிறாங்க. அப்போ உங்கள் நிர்வாகத்தில் என்ன தவறு நடக்குது? திருமாவளவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அங்கே இருக்காரு தானே. அந்த கருப்பு ஆடு யார்? கருப்பு ஆடை வெளியில் தூக்குங்க, அப்போ தானே நாடு உருப்படும், உங்கள் கட்சி உருப்படும். இல்லைன்னா உங்கள் பேர் ரிப்பேர் ஆகுமா இல்லையா?
எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க நிறைய பேர்கிட்ட நான் பேசுகிறேன், எல்லாம் திருமாவளவனை பிடிக்க போகிறாங்க. ஏன்னா அவர் ஆதவர்ஜன்ட்ட சொல்லி வந்து வாங்கி கொடுத்துருவாரு. அருணுக்கு அப்படி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு தானே பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குற ஆளுங்க நல்ல ஆளுங்களாக இருந்தால் பரவாயில்லையே. அருணுக்கு போட்டீங்க, நீங்கள் பதவியில் போட்ட 2வது நாளே ஹைகோர்ட்டில் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறாங்க. சம்மன் கொடுக்கறதுல 2.5 மணி நேரம் காக்க வைக்கிறாரு. வானத்திலிருந்து குதித்தவர் அவருக்கு வந்து அப்படின்னு காக்க வைக்கிறாரு. இப்போ கெட்ட பேர் யாருக்கு? விஜய் உங்கள் ஆட்சிக்கு தானே. இதில் என்ன சொன்னாங்க, எப்படியா நீ இவ்வளோ கூண்டாஸ் போட்டேன்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட மனசாட்சியே இல்லாமல் பல பேருக்கு கூண்டாஸ் போட்டிருக்காரு. அவரை தூக்கி நீங்கள் மறுபடியும் இதில் வச்சிங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க, தாவைக்காரவங்களே ஏமாறுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவர் பாருங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுவார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா. அருண் எஃப்ஐஆர் போடுவார். அந்த எஃப்ஐஆரில் எப்படி போடுவாருன்னு சொல்கிறேன், அவங்க தப்புற மாதிரி லூப்போல் வச்சு தான் போடுவார். திமுக மந்திரியெல்லாம் பிடிப்பார். அப்படி பேருக்கு குற்றப்பத்திரிக்கை என்ன போடுவார், அவங்க தப்பிக்கிற மாதிரி போடுவார். செந்தில் பாலாஜி இருந்தார் இல்லை, செந்தில் பாலாஜி மேலே குற்றப்பத்திரிக்கை போட்டாங்கல்ல. ஸ்டாலின் தானே முதலமைச்சர், குற்றப்பத்திரிக்கை போலீஸ்காரன் இப்படி போட்டான். சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒன்று போட்டான், 2000 பேரை குற்றவாளி ஆக்கினான். அப்போ எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிக்கை 2000 பேர் மேலே சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாங்க, என்னையா 2000 பேர் எப்படியா வந்தான், யுவர் ஆனர் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் தானே, அவனையும் குற்றவாளி ஆக்கிவிட்டேன்னா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்டார் இல்லையா, அவன் பாவையா, வேலை இல்லையா, ஏதோ இதை விற்று கொடுக்குறான், அவனை ஏன் குற்றவாளி ஆக்கினேன். சட்டம் அதைத்தான் சொல்கிறது. நம்ம போலீஸ் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் மத்திய குற்றப்பிரிவு அவனை எஃப்ஐஆர் போட்டான்னா நம்ம நம்பிடுறோமா? எப்படி போட்டான், செந்தில் பாலாஜியை தப்பிக்க வைக்கிற மாதிரி போட்டான். இப்போ அருண் வந்தார், எஃப்ஐஆர் போடுவார், ஆனால் அவரை தப்பிக்க வைக்கிறதுக்கு வழியோடு போடுவார். திருமாவளவனுக்கு அருமையான பிஸ்னஸ். ஸ்டாலின்ட்டு இப்போ பேசுகிறாங்க, எப்பா எங்கள் மேலே போட சொல்லிடாத, நான் அருண்கிட்ட சொல்லிடுறேன், நமக்கு கொஞ்சம் கோடியை தள்ளுங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பிஸ்னஸ். இவர் அருண் எல்லாத்துக்கும் வீக் எஃப்ஐஆர் எல்லாம் தப்பிச்சிடுற மாதிரி போட்டுடுறாரு. அதனால் அவங்கெல்லாம் நம்பக்கூடாது. தாவேக்கா வந்து நல்ல அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, நடுநிலைமையாக இருக்கிறவங்க இருக்காங்க, மனசாட்சி உள்ளவங்க இருக்காங்க. 2001 ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதியை கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னது ரைட். ஜெயலலிதாவை கைது பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சார் கருணாநிதி. அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது சபதம் எடுத்தாங்க, இதே ரூமுக்குள்ளே அவரை பாடணும். அதனால் ஆட்சிக்கு வந்தவுடனே கூப்பிட்டாங்க. ஏடிஜிபி லெவலில் இருக்கிறவங்கள தான் கமிஷனராக போடுவாங்க. டிஜிபியை கூப்பிட்டு சொன்னாங்க, கருணாநிதியை கைது பண்ணணும், ஏடிஜிபியில் இருக்கிறவங்க யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள கமிஷனர் ஆக்குறேன்னு கேட்டாங்க. டிஜிபி ஏடிஜிபி மீட்டிங்கை போட்டார். கருணாநிதியை கைது பண்ணணும்னா ஒரு ஏடிஜிபியும் எனக்கு கமிஷனரே வேணான்னா. அப்படி மனசாட்சி உள்ளவன் இது செய்ய பயப்படுறவங்க, அது எத்தனை ஆஃபீஸர் இருக்கான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அவங்கள கூப்பிட்டு பதவி கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி அருண் மாதிரியால் கூப்பிட்டு பதவி கொடுத்தீங்கன்னா பேரை கெடுத்துருவாங்களே. அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால தான் என்ன விஜய்க்கு வந்து என்ன சொல்கிறேன், அவங்க ஆட்சிக்கு வந்து ஊழல் அப்படிங்கிறது மட்டுமே பிரச்சனை இல்லை. பதவியை தவறாக பயன்படுத்துகிறார்கள், யாருக்கு உதவி செய்கிறார்கள், யாருக்காச்சும் உதவி செஞ்சால் அவர்கள் நல்லவர்களா? கம்யூனிஸ்ட்டு 4 எம்எல்ஏ நீங்கள் பதவியேற்ற 15 நாள் ஆச்சு. எந்த கம்யூனிஸ்ட் தலைவராவது உங்ககிட்ட பரிந்துரை ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்காங்களா? அதுதான் நாட்டு நலனில் அக்கறை உள்ளவன் செய்கிறது. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு வந்த உடனே பதவியை வந்துக்கிட்டு இது பண்ணி ஆதவர்ஜுன்னு சொல்லி எனக்கு வேண்டியவனா ஏடிஜிபியாக்கு இதாக்குன்னு எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் எல்லா ஜாதியும் தப்பாக பேசினவர். கவுண்டனை விட்டு கவுண்டம் முன்ன கெட்டுன்னாரு, வன்னியனை விட்டு வன்னியம் பொண்ணை கெட்டுனாரு, தேவரை விட்டு தேவர் பொண்ணை கெட்டுனாரு. ஆணவ கொலைகளுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அவருக்கு நீங்கள் சலுகைகளும் இதுவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மற்ற ஜாதிக்காரவங்களாம் உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்களே. விஜய் அதை பற்றி யோசிச்சிங்களா? யாருக்கு உதவி செய்கிறீர்கள்? அதைத்தான் சொல்கிறேன். திருமாவளவனுக்கு நான் எதிரி இல்லை, அவங்க சொல்ல கொள்கை. நம்ம அந்த ஜாதி இன மக்கள் இருக்காங்களே, அவங்க பாவம் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் இந்த தலைவர்கள் என்ன பண்ணுறான், சுயநலத்தில் தனக்கு வேண்டியதை பார்த்து கோடி கோடியாக சொத்து சேர்த்துக்கிறாங்களே ஒழிய, ஒரு வெள்ளம்னு வந்ததை திருமாவளவனை எத்தனை கோடி வாங்கியிருந்தார், எங்கெங்கே முதலீடு பண்ணியிருக்காரு. பாதிக்கப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது இல்லை, வெள்ளம் வர டைமில் எவ்வளோ பணம் கொடுத்தாருன்னு பாருங்கள். ஏதோ பேருக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதனால தான் நாங்கள் அவர்களை நல்ல தலைவர்கள் இல்லைன்னு எதிர்க்கிறோம்.
அவர்கள் உள்ளே புகுந்து எல்லா இதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா. பரவிடுச்சு. இப்போவே திருமாவளவனுக்கு பணம் கொடுத்தா தாவை காட்சியில் எந்த காரியம் வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஆதவர்ஜுன் ஒரு பொம்மை போல் அவர் கையில் இருக்கிறார். ஆதவர்ஜுனை பற்றி விஜய் கண்டுகொள்வதில்லைங்கிற குற்றச்சாட்டு பெருமளவு வந்துடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், விஜய்க்கு நீங்கள் சொன்ன அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. ஊழலை ஒழிக்கணும், ஊழல் செய்தவர்களை தண்டிக்கணும். அதே மாதிரி தவறான பரிந்துரைகளுக்கு, சில தவறான நபர்களுக்கு காரியத்தை முடித்து கொடுக்கும் ஆதவர்ஜுன் போன்றவர்களையும் பதவியிலிருந்து நீக்குங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுடைய கருத்து அப்படிங்கிறத விஜய்க்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.